பாவியதோ பார்க்கல்வாரி காட்சி தனை கண்டாயோ ஈன சிலுவை மீதிலே யாரோ பார் கைகளிலா நிகழூருத்த தூயமே நீனையோற்றே சுந்தர ரூபம் சோர்ந்துமே தொங்குகின்றார் வீரசில் முள்முடி சூட்டியே நிலாவில் ஈட்டியால் மீட்டியே மன்னவா அன்று நகைத்தோமே தூஷித்தார் வேதனை வியர்வை வழிந்தோட ரத்தம் நிலாவில் பாய்ந்தோட தாகம் மிகவாய் காட்டிட தொங்குகின்றார் தொங்குகின்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நெகேமியா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 19 வரை. தியானத்தின் தலைப்பு நமது பணியிலே தேவ பயம். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. நெகேமியா 5ஆம் அதிகாரம் வசனம் 15. வீட்டில் வேலை செய்யும் பெண்ணை தனியே விட்டுவிட்டு வீட்டார் அனைவரும் வெளிநாடு சென்று விட்டார்கள். தனது அக்கா தனியாக இருக்கிறாளே என்று கவலைப்பட்ட அவளது தங்கை தொலைபேசியில் அக்காவை கூப்பிட்டு, உனக்கு தனியே இருக்க பயமில்லையா? ஏதாவது நடந்தால் யாருக்கு தெரியும் என்றாள். மறுமுனையிலிருந்து, அதுதான் வீட்டுக்கார அம்மா கேமராவில் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, ஏதாவது நடந்தால் அவர்கள் ஆவண செய்வார்கள் என்று பதில் வந்தது. இப்போது எங்கு பார்த்தாலும் சிசிடிவி கேமராக்கள் தான். நமது பணத்தை ஏடிஎம் மெஷினில் எடுப்பதென்றாலும் தலைக்கு மேலே கேமரா தான். இப்படியே எந்த நேரமும் நம்ம யாரோ ஒருவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு வரும்போது அது தவறு செய்வதற்கு விடாதல்லவா? கர்த்தருக்கு பயந்து வாழும் வாழ்வும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். கர்த்தர் எந்த நேரமும் நம்மில் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்த வண்ணமே இருக்கிறார் என்ற எண்ணம் நம்மை அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய விடாது. இங்கே நெகேமியா தவறு செய்தவர்களை கண்டித்து அவர்கள் தொடர்ந்து தவறு செய்யாதபடிக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கடன் கொடுத்தவர்கள் மேல் கடினமாக இராதபடிக்கும் வட்டி வாங்குவதை நிறுத்தும்படிக்கும் ஆலோசனை சொல்லுகிறார். மக்களும் நெகேமியாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ சம்மதம் தெரிவித்தார்கள். நெகேமியா தனக்கு முன்னிருந்த அதிபதிகள் எப்படியெல்லாம் தவறு செய்தார்கள் என்பதை உணர்ந்து தான் கர்த்தருக்கு பயந்ததினால் அவ்வாறாக செய்யவில்லை என்பதையும் இங்கே சாட்சியாக கூறுவதை காண்கிறோம். நெகேமியாவிடம் காணப்பட்ட இந்த குணாதிசயம் இன்று அவர் பணி செய்யும் நம்மில் காணப்படுகிறதா என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம். பிரியமானவர்களே, நாமும் நமது ஊழிய பணிகளில் பணித்தளங்களில் இதே போல தேவனுக்கு பயந்த மக்களாய் பணி செய்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமது வாழ்க்கை முறைகளை பார்ப்போர் அதனூடாக தேவனையும் அவரது வார்த்தைகள் நமது ஜீவியத்தில் வாழ்வதையும் காண்கிறார்களா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் வசனம் 23. நாம் உண்மையிலேயே தேவனுக்கு பயந்தவர்களானால் அது நமது வாழ்விலே எல்லா பகுதிகளிலும் இன்றே பிரதிபலிக்கட்டும். ஜெபம் செய்வோமா? எப்போதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவனே, நான் சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமேன்.